சரீர அங்கங்கள் பாதிக்கப்பட்டு வேலைக்கு செல்ல முடியாத மனிதன் ஒருவன் பக்கத்து கிராமத்தில் உள்ள தேவாலயத்தில் வாசலில் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஆலயத்திற்கு போகிறவர்கள் தேவனுடைய அன்பினால் அவனுக்கு உதவி செய்து வந்தனர். அதிக பணம் வந்ததினால் அவன் அதை தவறாக பயன்படுத்தி பீடி, சிகரெட் மற்றும் போதை பழக்கங்களுக்கும் அடிமையாக மாற ஆரம்பித்தான். இதை கவனித்து வந்தவர்கள் அவனுக்கு உதவி செய்வதை நிறுத்தினர். இதனால் அவன் எல்லா பணத்தையும் இழந்து உணவுக்கே வழி இல்லாமல் திண்டாடினான். இந்த மனிதனைப் போலவே ஒன்றுக்கும் வழி இல்லாத, தகுதியும் இல்லாத நம்மை தேவன் தமது இரக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் அவரது கிருபையினாலும் ஆசிர்வதித்து வருகிறார். ஆசிர்வாதத்தை பெற்று உயர்ந்த பின்பு தவறான வழியில் சென்று பாவ பழக்கத்திற்கு அடிமையாகி ஆசிர்வதித்தவரை மறந்து விடுகிறோம். இதனால் நாம் ஆசிர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே மாறுகிறோம். நாம் இரக்கத்தில் வாழ்கிறோம் என்பதை மறந்த பிச்சைக்காரனை போல இல்லாமல் நாம் தேவ கிருபையில் வாழ்கிறோம் என்று உணர்ந்து வாழ்ந்தால் நமது தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் கிருபையை பெற்றுக்கொண்டு வாழ முடியும். சிந்தனைக்கு, நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். உன் இரத்தத்திலே மிதிக்கப்பட்ட ஏதுவாய் கிடந்ததுமான உன் சிறு வயதின் நாட்களை நினையாமல் போனாய். நான் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை, அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஆமீன்.